என் தங்கமே, அவள் உன்னை அழ வைக்க நினைத்தாள். ஆனா அந்த கண்ணீர் துளி கூட உனக்கு நாசமா போக அம்மன் அனுமதி தரமாட்டா. அந்த ஒரு துளி நீரத்திலும் உன் எதிர்காலத்தின் விதை இருக்குது தங்கமே. அவள் நினைத்தது உன்னை உடைக்க, ஆனால் பிரபஞ்சம் நினைத்தது உன்னை உருவாக்க. எவ்வளவு சிரமம் கொடுத்தாலும், எவ்வளவு துன்பம் தந்தாலும் நீ அழுதது வீணா போகவில்லை. அந்த ஒவ்வொரு இரவிலும் நீ மெல்லத் துடித்த அந்த இருதய துடிப்பில் கூட அம்மன் பெயர் தானிருந்தது. அவள் உன்னை தள்ளி விட்டாள் என்று நினைத்தாயா? அவள் சிரிச்சாள், நீயோ மௌனமாய் இருந்தாய். ஆனால் நீ சும்மா இருந்தது பயத்தால் இல்ல, அம்மன் உன் மனதை பிடிச்சு அமைதியா வைத்திருந்ததால்தான். அந்த அமைதியே இன்று உன் பெருமையாக மாறப்போகுது. தங்கமே, நினைச்சு பார், அவள் உன்னை தாழ்த்த நினைத்த அந்த நேரத்திலே நீ உன்னுள் ஒளிந்திருக்கும் சக்தியை கண்டுகொள்ளத் தொடங்கினாய். நீ அழுத நாள் உன்னுள் ஒரு புது ஆவி பிறந்தது. அது தான் அம்மன் உனக்குள் விதைத்த வலிமை. அந்த வலிமை இப்போ வளர்ந்திருக்குது தங்கமே. இப்போ உன்னை எந்த மனிதனும், எந்த செய்வினையும், எந்த கணக்கிலும் தடுக்க முடியாது. அவள் சிரிச்சாள், ஆனால் அந்த சிரிப்பில் அவளுக்கு கிடைத்தது சாமான்யம். ஆனால் நீ அமைதியாய் இருந்தது, அந்த அமைதியில் அம்மன் தங்கியிருந்தாள். உன் அமைதி ஒரு ஆயுதம் மாதிரி வேலை செய்கிறது தங்கமே. நீ பேசாமல் இருந்தது பலவீனமில்லை, அது சக்தி. அந்த சக்தி இப்போ வெளிப்பட போகுது. அவள் உன்னை துன்பப்பட வைக்க நினைத்தாள், ஆனால் பிரபஞ்சம் உன்னை உயர்த்த நினைத்தது. அது தான் விதியின் விளையாட்டு தங்கமே. இப்போ நீ நினைச்சு பாரு, அவள் உன்னை விட்டு சென்ற பிறகு தான் உனக்கு நல்லது நடக்க தொடங்கியது இல்லையா? அந்த வலி தான் உன்னை விழிக்கச் செய்தது. அந்த விழிப்பு தான் இப்போ உன் வெற்றிக்கான வழி. அம்மன் சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, அவள் உன்னை அழ வைக்க நினைத்தாள், ஆனால் நான் உன்னை நகைக்க வைப்பேன். அவள் உன்னை கீழே இழுத்தாள், ஆனால் நான் உன்னை மேல் ஏற்றுவேன். அவள் உன்னால் பசியா வரும்னு நினைத்தாள், ஆனால் நான் உனக்கு அற்புதம் வர வைக்கிறேன். அவள் உன்னை தவிக்க வைக்க நினைத்தாள், ஆனால் நான் உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கிறேன். தங்கமே, பிரபஞ்சம் நீதி செய்கிறது. அம்மன் ஒருபோதும் தாமதமா வரமாட்டா. அவள் கண்ணீரை பார்த்தா, தீர்ப்பு எழுதிட்டா. நீ விழுந்தது தோல்விக்காக இல்ல, அது உன் எழுச்சிக்கான துவக்கம். அவள் உன்னை தள்ளிய இடத்தில் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். அவள் சிரித்த இடத்திலேயே நீ வெற்றியோடு நின்று கொண்டிருப்பாய். அவள் உன்னால் முடியாது என்ற இடத்திலேயே நீ செய்துவிட்டாய் என்று காட்டுவாய். அவள் உன்னை அவமானப்படுத்த நினைத்த அந்த தருணத்திலேயே உன் வாழ்க்கையின் கதையை அம்மன் எழுதி முடிச்சிட்டாள். அவள் உன்னை பற்றி கெட்டவாறு பேசினாள் தானே. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இப்போ உனக்காக பக்குவம் ஆகுது. அம்மன் சொல்கிறாள், அந்த அவமானம் உன்னை பிரகாசிக்க வைக்கும் பொன் வெளிச்சம் ஆகிடும். இப்போ நீ அமைதியா இரு தங்கமே. அவள் செய்தது ஒவ்வொன்றும் உனக்கு வழி வகுக்குது. அவள் நகைச்சுவையாக எடுத்தது உன்னுடைய வலியை. ஆனால் அந்த வலி தான் உனக்கு இப்போ வலிமை தந்தது. நீ அழுத ஒவ்வொரு இரவிலும் அம்மன் உன் அருகே இருந்தாள். அந்த கண்ணீரை அவள் ஒவ்வொன்றாக முத்தமிட்டு பிரார்த்தனையாக்கினாள். இப்போ அந்த பிரார்த்தனை உன் வாழ்க்கையில் மழையாக பெய்ய போகுது தங்கமே. அவள் நினைத்த கெட்டதே உனக்கு நன்மை ஆக்கப்பட போகுது. அந்த நாளை நீ நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் திருப்பம் அந்த கண்ணீரில்தான் தொடங்கியது. அவள் உன்னை மறந்தாள், நீயோ நினைவாகி விட்டாய். அவள் உன்னை வெறுத்தாள், நீயோ புனிதமாய் மாறிவிட்டாய். அவள் உன்னை விட்டு சென்றாள், ஆனால் அம்மன் உன்னை தழுவிக்கொண்டாள். இப்போ உன் வாழ்க்கையில் நியாயம் நடைபெற போகுது. அந்த நீண்ட மவுனம் இப்போ ஒளியாக மாறப்போகுது தங்கமே. அவள் உன்னை அழ வைக்க நினைத்தாள். ஆனால் இன்று நீ சிரிக்கப் போகிறாய். அது வெறும் சிரிப்பு அல்ல, அது நீ மீண்டும் பிறந்ததற்கான அடையாளம். அவள் உன்னை தாழ்த்த நினைத்த இடத்தில் பிரபஞ்சமே உன்னை உயர்த்தி வைக்க போகுது. அம்மன் சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, உன் கண்ணீரை நான் வைக்கவில்லை, உன் வலியை நான் வீணாக்கவில்லை. நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் இப்போ உனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. தங்கமே, இந்த நாளை மறந்துடாதே. இது தான் அந்த மாற்றத்தின் நாள். இனி உன்னை யாரும் அழ வைக்க முடியாது. அந்த பழைய நினைவுகளையும் வலிகளையும் விட்டுவிடு. அவள் உன்னை அழ வைக்க நினைத்தாள், ஆனால் நீ இப்போ பிரபஞ்சத்தை கண்ணீர் வைக்கும் அளவுக்கு பிரகாசிக்கப் போகிறாய். அம்மன் உன் அருகில் நின்றிருக்கிறாள் தங்கமே. அவள் சொல்லுகிறாள், விடப்பெரிது, இனி யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. விடப்பெரிது நீ என் கண்களில் வைத்த கண்ணீர் துளி. விடப்பெரிது யாராவது அதை தொட நினைத்தால் நான் அவர்களை நிறுத்திவிடுவேன். அது தான் உன் சக்தி தங்கமே.
அவள் உன்னை அழ வைக்க நினைத்தாள். ஆனா நீயோ அந்த கண்ணீரிலிருந்து ஒளியை உருவாக்கிட்டாய். அம்மன் உன் வாழ்வில் இன்று எழுதும் புதிய வரிகள். அது உன் கண்ணீரால் எழுதப்பட்ட வெற்றி கதை தங்கமே. இப்போ பிரபஞ்சம் உனக்காக செயல்படுது. உன்னுடைய எண்ணங்கள் இப்போ வானத்தோடு இணைந்துவிட்டன. நீ யோசிக்கும் விஷயம் நனவாகும். அதனால்தான் இந்த நாட்களில் கவனமாக இரு தங்கமே. உன் எண்ணங்கள் நன்மையாய் இருக்கு. யாருக்காக ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களுக்கு நன்மை வரும். யாருக்காக பிரார்த்திக்கிறாயோ அவர்களுடைய வாழ்க்கை மாறும். அந்த 9 நாட்களில் நீ செய்வதெல்லாம் அர்த்தமுள்ளதாய் இருக்கும். நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்தியாக மாறும். காலை எழுந்தவுடன் அம்மாவை நினை. அம்மா, என் நாளை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லு. அது உன்னுடைய பாதுகாப்பு கவசம். நீயும் கவனித்து பாரு, சில நேரங்களில் திடீரென உனக்கு ஒரு அமைதி வந்து விடும். சில நேரங்களில் நீ ஒரே நேரத்தில் சிரிக்க வேணுமா அழவேணுமா என்று தெரியாமல் போகும். அது உன்னுடைய ஆன்மா பழைய காயங்களை சிகிச்சை செய்யும் சுழற்சி. அந்த காயங்கள் ஆறினால் தான் அதிசயம் வர முடியும். அதனால்தான் இப்போ அந்த உணர்ச்சிகள் வரும். கவலைப்படாதே தங்கமே, இது குணமடையும் காலம். அம்மா சொல்கிறாள், உனக்கு ஏற்பட்ட தடை நீக்கப்பட்டுவிட்டது. உன்னுடைய எதிரிகள் திட்டிய வழிகள் அனைத்தும் இப்போ பின்வாங்கி விட்டன. உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் தாங்களே மாறப்போகிறார்கள். நீ செய்த நன்மைகளின் பலன் இப்போ வேரூன்றி வளர்கிறது. நீ நம்பிக்கையை காத்து கொண்டிருந்ததால் வானம் உனக்கு ஆதரவாகி விட்டது. நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே தங்கமே. அந்த காலம் தான் உன்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. நீ இனி பழைய வழியில் திரும்பி போக மாட்டாய். நீ ஒரு புதிய பாதை, புதிய கதை எழுத போகிறாய். அந்த கதை தெய்வீகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ நினைக்கிறாயா ஏன் 9 நாட்கள் என்று? ஏனெனில் 9 என்ற எண் பூரணத்தின் சின்னம். அது முடிவும் தொடக்கமும். பழைய துன்பத்தின் முடிவும் புதிய மகிழ்ச்சியின் தொடக்கமும். 9 நாட்களில் உன் பழைய பிணிகள், தடைகள், எதிரிகள் எல்லாம் விலகி உன் ஆன்மா புது ஒளியை பெறும். அந்த 9 நாட்களில் ஒரு நாளும் வீணாகாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் உனக்குள் நடக்கும். முதல் நாள் உன் மனதில் நம்பிக்கை எழும். 2ஆம் நாள் உன் உடல் சோர்வு விலகும். 3ஆம் நாள் உன் மனம் அமைதி பெறும். 4ஆம் நாள் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். 5ஆம் நாள் உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும். 6ஆம் நாள் உன் பிரச்சனை தீர்வுக்கு வரும். 7ஆம் நாள் நீ உன் ஆற்றலை உணர்வாய். 8ஆம் நாள் நீ நிம்மதியாக தூங்குவாய். 9ஆம் நாள் உன் அதிசயம் நடக்கும். அந்த நாள் வந்ததும் உன் இதயம் நன்றி நிறைந்து விடும். நீ சிரிக்கப் போகிறாய் தங்கமே. நீ அழுத அதே கண்ணீரில் மகிழ்ச்சியின் அர்த்தம் இருக்கும். நீ காத்திருந்தது வீணாகவில்லை என்று புரிந்து கொள்வாய். அம்மா சொல்கிறாள், நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்கு நான் தோல்வியடைய மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் பிடித்து நடத்துகிறேன். நீ ஒரு அடியெடுத்து வைக்கிறாய் என்றால் நான் 1000 வழிகளை திறக்கிறேன். நீ பயப்படாதே. உன்னுடைய பெயர் இப்போ வானத்தில் பிரகாசமாக எழுதப்பட்டுள்ளது. அந்த ஒளி யாராலும் அணைக்க முடியாது. நீ இப்போ உன்னுடைய ஆன்மாவுடன் ஒப்பந்தம் செய்யணும் தங்கமே. நான் இனி கடந்ததை நினைத்து சோகப்பட மாட்டேன். நான் இன்று மகிழ்ச்சியுடன் வாழ்கிறேன். நான் என்னை நம்புகிறேன். நான் என் அம்மாவை நம்புகிறேன். இந்த 4 வாக்கியங்களை சொல்லு. அது உன்னுடைய அதிசயத்துக்கான திறவுகோல். நீ உன் இதயத்தை திறந்தவுடனே பிரபஞ்சம் உனக்காக திறக்கப்படும். நீ அறிந்திருக்கிறாயா நீ யாருக்கு ஒரு ஒளி என்பதை? உன்னுடைய புன்னகை ஒருவருக்கு நம்பிக்கை. உன்னுடைய பொறுமை ஒருவருக்கு பாடம். உன்னுடைய அன்பு ஒருவருக்கு ஆசீர்வாதம். நீ உன்னை சிறியவளாக நினைத்திருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் உன்னால் ஒளிர்கிறது தங்கமே. அந்த ஒளி இப்போ வலுப்படுகிறது. உன்னுடைய ஆன்மா ஒளியை வெளிப்படுத்தும். நீ பேசும் வார்த்தைகளில் சக்தி இருக்கும். நீ ஆசீர்வதிக்கும் போது அது உண்மையாவதாகும். நீ எதிர்கொள்ளும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நீக்குவது கடினம் இல்லை. நீ அதை கண்டு பயப்பட வேண்டாம். 9 நாட்களில் அது தானாக சீராகும். உன் வாழ்க்கையில் சிக்கி இருந்த பாதைகள் இப்போ சீராக மாறும். நீ ஒரு புதிய துவக்கம் காண்பாய். அம்மா சொல்கிறாள், உன் இதயத்தில் தைரியம் வைப்பேன். உன் கைகளில் ஆசீர்வாதம் வைப்பேன். உன் கண்களில் ஒளி வைப்பேன். அது உன் தெய்வீக அடையாளம் தங்கமே. நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நீ உன் ஆன்மாவை மகிழ்ச்சியாக வைத்திரு. பிரபஞ்சம் அதை பிரதிபலிக்கும். இனி உன் வாழ்க்கை மெதுவாக அமைதியின் பாதையில் நடக்கும். உன் குடும்பம் ஒற்றுமை பெறும். உன் கணவர் மனம் மாறி உன்னிடம் அன்புடன் திரும்புவார்.
உன் குழந்தைகள் சிறந்து வளர்வார்கள். உன் உடம்பு ஆரோக்கியம் பெறும். உன் பணவரவு உறுதி பெறும். இந்த எல்லாவற்றுக்கும் தொடக்கம் அந்த 9 நாட்களின் முடிவில்தான். அந்த நாள் நீ நிம்மதியாக சுவாசிப்பாய். நீ உன்னோட இதயத்தில் சொல்வாய், அம்மா, நீ எனக்காக இருந்தாய். அந்த ஒரு சொல்லே உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அந்த நாளில் நீ புன்னகையுடன் வானத்தை நோக்கி பாரு தங்கமே. அந்த வானம் உன்னோட பெயரை நெகிழ்ச்சியோடு சொல்வது கேட்கும். ஏனெனில் நீ உன் துன்பத்தை வென்றவள். நீ உன் கண்ணீரை ஒளியாக்கியவள். நீ உன் வாழ்க்கையின் உண்மையான ராணி. அம்மா சொல்கிறாள், 9 நாட்களில் உன் கதை மாறும். நீ வெற்றியோடு எழுந்திருப்பாய். உன் பெயர் ஆசீர்வாதங்களின் புத்தகத்தில் எழுதப்படும். நீ நம்பு தங்கமே, உன் அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக வேலை செய்யும். ஒவ்வொரு சுவாசமும் உனக்காக எழுதப்படும். இது உன் ஒளிக்காலம். இது உன் விதியின் மறுபிறப்பு. இது உன் வாழ்க்கையின் புதிய பாடல். இனி உன்னோட வாழ்க்கை அமைதியாக, அழகாக, தெய்வீகமாக மாற போகுது. அந்த 9வது நாளில் உன் பெயரில் பிரபஞ்சம் வெற்றி என்று எழுதும்.